ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தமிழோட ஒரு மூவியோட கிளிம்ஸ் வந்திருக்கு. த பரடைஸ் அண்டு இப்போ வந்து நாணி வந்து நேச்சுரல் ஸ்டார் நானியோட பரடைஸ் அண்டு வந்திருக்கு. வந்து முதல்ல நாங்கள் பார்த்தது கிங்ஸ்டம் வந்திருக்கு. இப்போ பரடைஸ் அண்டு நானி வந்து சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லாமே ஒரு நாளைக்கு ஏதோ நடக்க போகுது ஏன்டா அப்படித்தான் இருக்கு. ஏன்டா எல்லாமே வித்தியாசம் கதையாக இருக்கு. ஏன்டா இப்போ கிங்ஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸ் பண்ணி, ஆனால் அது வந்து ஒரு வித்தியாசம், ஒரு போரில் நடக்கிற ஒரு இது மாதிரி இருந்துச்சு. பரடைஸ் வந்து அந்த தமிழனை பார்த்தாலே ரெண்டு செட்டை வச்சிருக்கு. அவர்கிட்ட கேஸ்டைல பாருங்க, ரெண்டு பின்னி போட்டிருக்கிறார் ஈசா முறைக்கு. எனக்கு அதை விட என்னண்டா என்ன சொல்ற ரவுடி மாதிரி டிஃப்ரெண்ட், அந்த என்ன சொல்ற கெட்ட டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படி ஒரு இப்படி ட்ரை பண்ணல அந்த கேர் இந்த பின் என்ன பிரெஞ்சு பின்னல பிரெஞ்சு பின்னல என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பின்னல் பின்னி அந்த இருக்க மாதிரி நீங்க வேலைதானப்பா இப்படி பின்னி பிரெஞ்சா ஏதோ ஆர்ட் அது வடிவா உங்களை சொன்னா இப்படி பின்ன சொல்லி வரணும். அந்த பின்னெல்லாம் பின்னி இப்படி போட்டுக்க நல்லா இருக்காது, அந்த மாசா இருக்கு. அது பார்க்க அந்த இதா இல்ல, ரவுடியோட கெட்டப் மாதிரி கொஞ்சம் அந்த இதுகள் போட்டுருக்காரு. செயின் இல்ல அந்த ரோ ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ராவான படம். ரெண்டா தெரிந்தான ஒரு எல்லாம் தசை ரத்தம் எல்லாம் ஒரு இருட்டும் செய்யாம தான் தரப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல வந்து என்னோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தசரா படத்தோட டைரக்டர் இதுலயும் டைரக்டர். நான் இந்த முதல் படம் தசரா மைனர் வெட்டிக்காட் எனக்கு தெரிஞ்ச கீர்த்தி சுரேஷ் தான் அடிச்சான். அந்த படத்தோட டைரக்டர் தான் இதுல வந்து டைரக்ட் பண்ணிக்க. அதுதான் எனக்கு கைப்போம். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் பிடிச்ச படம் தான். அதுவும் தசரா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அது சம்பந்தமானதான் இருக்கும் அந்த படம். குரல் கொடுக்குற அந்த ஒரு என்ன சொல்றது ஸ்லம் அந்த ஏரியாக்குள்ள அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரியா நல்லா இருக்கும். அது வந்து இந்தியாவோட சீன் எல்லாம் வேற லெவல தசரால அந்த படத்தோட டைரக்டர் தான் இப்ப எடுத்திருக்கிற பாப்போம் நானி. சோ இதுவும் ஏதாச்சும் ஒரு சமூகம் சம்பந்தமா சொல்லுதா இன்னும் தெரியல. இன்னொரு விஷயம் தொடர்ந்து அனைவரத்தே வித்தியாசம் கண்டென்ட் பிலிமுக்கு மியூசிக் படுத்து வாங்கிட்டேன். அனைவரு கிங்ஸ்டம் ஒரு கண்டென்ட் மாதிரி தான் இருந்தது. மீடியா விடாமுயற்சியிலேயும் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் பிலிம் தான் அது. விடாமுயற்சி அதுக்கு அனைவத்துக்கு இப்ப வந்து கண்டென்ட் பிலிம் கிடைக்குதுங்கிட்டு கொமர்சியலை தாண்டி கண்டென்ட் பிலிம் அவர்கிட்ட இதை காட்டுறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். அனிருத் என்ற மாதிரி விட்டு வைக்க முடியாம எல்லா மூவிஸுக்கும் அனிருத் அன்றதுக்கு மாசான பிஜிஎம் என்றாலும் கொடுக்குறார். எல்லா பிஜிஎம் தாண்டி வந்து நானிண்ட தொடர்ந்து ரெண்டு பிலிமுக்கு நானிண்ட கூட பிலிமுக்கு அனிருத் தான் மியூசிக் ஜெயிச்சு பாத்தீங்கன்னா கேங் லீடர் நிறைய படங்கள அனிருத் தான் தொடர்ந்து மியூசிக். நானிண்ட கேங் லீடர் படத்துல வந்து சரி அதுல அவங்க தெரியும் ஹிட்டான ஒரு பாட்டு இருக்கு. அதை வந்து தமிழ்ல வந்து தாராள பிரபு படத்துல வந்து யூஸ் பண்ணிப்பான் சாரு யாரு அந்த பாட்டு. அதை வந்து கேங் லீடர் தெலுங்கு பாட்டு அது தெரியும். அதே பாட்டை தான் தமிழ்ல செய்யிருப்பாங்க. சோ இப்ப வந்து அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன் இப்ப வந்து இந்த படம் தொடர்ந்து வந்து நானிக்கு அனிருத்தை பிடிச்சிருக்க போல கேட்டுக்கா போல எல்லாட்டையும் டைரக்டர் நானி அனிருத் நார்மலாவே அனியன்னு சொல்லி சொன்னா அந்த மூவிக்கு ஒரு வேர்த் இருக்குமாப்பா கொஞ்சம். இப்ப அனிருத் யூடியூப்ல இந்த வீடியோ விட்டுருக்காங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு தரம் பேன் அந்த படத்தை நானிக்கு தொடர்ந்து ஃபிளாப்பால அது எனக்கு தெரியாத அந்த விஷயங்கள் நான் பார்க்கும்போது அனிருத்தே ஒரு பிராண்டா மாறிட்டா நிக்கிறாண்டு இப்ப விளங்குது எங்களுக்கு. இந்த அனிருத் யூடியூப்ல இந்த கிளிம்ஸ் விட்டுருக்காங்க தமிழ் மற்றதெல்லாம் வேற சேனல்ல விட்டுருக்காங்க. சரி நான் பாப்போம், கூட பேசிட்டோம் வீடியோ பார்ப்போம். ஓகே ரூத் ரோ லாங்குவேஜ். ஆமா சரித்திரத்துல எல்லாரும் கிளி புறா பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில பிறந்த காக்காவை பத்தி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. அனிமேஷன் இது வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை. காலங்காலமா நடப்பொணமா வாழ்றவங்க கதை. தாயோட பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. ஒரு புரட்சியாள வந்து மொத்த இனத்துக்கே தைரியத்தை கொடுத்து
அது சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்கள் கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒண்ணு சேர்த்த ஒரு தெவடியா மவனோட கதை. இது என்ன இருந்தா போறா இது? ஓ என் மவன் தலைவனான கதை பொய்யா. என் மகனும் நீங்க அதான். ஓ பாருங்க இருக்கப்பா புரியுது. Paradise. அனிருத் மாதிரியே இல்ல. 2026 வருது இந்த மூவி. இப்ப கிளிம்ஸ் தான் ஆட்டுங்க. அனிருத் மாதிரியே இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. அனிருத்தன் அந்த சாயலே இல்லாத மாதிரி டிஃப்ரெண்டா போட்டிருக்காரு. உண்மையாவே வாழ்த்துக்கள் அனிருத்துக்கு. அனிருத்தன் சாயல் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா போட்டிருக்காரு நமேஷ். பாத்தீங்களா எப்படி இருக்கு மூவி? இத பார்த்தா பரவாயில்ல, அந்த பில்டப் கொடுத்துட்டு ஒரு பேட் பேட்ஸ கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படி செய்தாங்க தெரியாது. பச்சை வேற குத்தி வச்சு அது பரவாயில்ல. அவன் தான் இந்த மவன் பெருமையா சொல்ற மாதிரி இல்ல. அந்த அப்படி செய்யுது அந்த வேர்ட்ட சொல்லிட்டு அந்த மகன் சொல்லிட்டு அவன் ஏன் மகன் சொல்ல, அப்ப அவதானா அதான் ரெண்டு போகுது உடம்பு. அந்த வேர்ட் அவதானா இப்படி பாக்க டிஃபரெண்டா கிடையாது. தமிழ் டப்லாம் அப்படியே தெரியும். அதுல எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கவுண்ட் பண்ணுங்க. அது ஏன் அப்படி நான் நினைக்கிறேன். இது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் ஒரு குரல். அந்த தசரா மாதிரி தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. இதுல அந்த எல்லா அந்த ஸ்டார்ட்லயே சொல்றாங்களே அந்த நரேஷன்ல எல்லா பறவை பத்திங்க அதை நானே யோசிச்சேன். காய்களை நான் அப்பதான் அந்த காக்காண்டா என்ன ஒதுக்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரி தானே. சோ அப்படி அப்படி பாக்க இது ஒரு ஒடுக்கப்பட்ட ஏதோ ஒரு சமூகத்துல இருக்கிற ஏதோ ஒரு நபர் ஒருத்தர் ஓங்கி எழுந்து வர. சோ அவர் ஏதோ சமூகத்துக்கு அதுக்காக அந்த சமூகத்துக்காக ஒரு வாழ எடுக்கிறாரு அப்படின்னா சொல்றேன். கதையே சொல்லிட்டாங்க. அதுல அது அப்படி அந்த இடம் வேர்ல்டு அந்த வேர்ல்டு வித்தியாசமா இருக்கு. உண்மையாவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வேர்ல்டு அந்த ஒரு நார்மலான இடம் மாதிரியே இல்லை. அது வந்து ஒரு கேஜிஎஃப் நீங்க பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் சாலா எல்லாம் இன்னும் தலை எல்லாத்தாலேயே நான் எல்லாம் ஆவண்டு பார்த்தேன்டா. அது இந்த வேர்ல்டு பில்டிங் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கேரக்டர் டெவலப் பண்ணிக்க ஒரு எங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்படி ஒரு உலகம் நாங்கள் பார்த்துக்குவோம். நார்மலா இருக்காது அப்படி. அப்ப அதாலதான் அந்த படங்கள்லாம் ஓடுறதுக்கான காரணம். அதே மாதிரி இதுவும் ஒரு கேஜிஎஃப் மாதிரி பரடைசண்டே அந்த பேரே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேர். பரடைசண்டா ஒரு இது என்னன்னு சொல்றோம் ராஜ்யம் ஒரு அதைத்தான் சொல்ற பரடைஸ். அப்படி பாக்க இந்த இவர் இந்த கேரக்டர் பில்ட் பண்ணது டிஃப்ரெண்டா இருக்கு. காலில் ஓச் கட்டியிருக்காரு. ஓச் கட்டுவாங்க. அது கேர்ளோட அதோட அந்த வித்தியாசமான இப்படி பின் சொல்ல வரையே ஹீரோன்ற வழி இருக்கு. பின்னால அப்படியே மேல காட்டுறாங்க. அந்த முடி கெட்டப் சொன்ன மாதிரியே அந்த கெட்டப் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட்ல ஷாட் காட்டுனாங்களே உண்மையாவே அந்த தமிழ்ல இந்த கெட்டப்ப வச்சிருக்காரு. இன்னும் சர்ப்ரைஸா இருந்தது. இதென்ன இதப்ப நானே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஃபேஸ் காட்டுல பின்பக்கம் ஃபேஸ் தூரத்துலாம் காட்டுறாங்க. அந்த ஒரு 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 சாம்ராஜ்யத்தையே அவர் ஆள்ற மாதிரி தான் காட்டுறாங்க. கண்ணெடுத்து சொல்ற அப்படிதான் காட்டிக்காங்க. பாப்போம் படம் ஒரு டிஃப்ரெண்டான இருக்கு. எனக்கு வேற ஆசையை தூண்டி இருக்கு. பாப்போம் அது இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ பெரிய ப்ரொஜெக்டா தான் இருக்குது. நானும் இந்த பெரிய ப்ரொஜெக்ட் கிங்டம் இருந்தேன் இந்த வருஷம். அது பெரிய ப்ரொஜெக்டா தான் இருக்க போகுது. ஞானிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு பில்டிங் அந்த கலர் டோன் எல்லாமே சூப்பர். கலர் டோன் அந்த ப்ளூ டீல் அண்ட் ஒரேஞ்ச் டோன் வந்து டிஃப்ரெண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. இந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கு. அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. அனிமேஷன் அந்த காலத்துல அனிமேஷன் ஸ்டார்டிங்ல வந்து அனிமேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இதுலயே நார்மல் கிளிம்ஸ்ல எப்படின்னா படத்துல என்ன டெவலப் பண்ணிருப்பாங்க அனிமேஷன் எல்லாம். டெக்னிக்கல் குரூப் வேற லெவலா. தசராவே அந்த ஃப்ரேம் எல்லாம் நல்லா இருக்கு. தசரா படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இண்டோர்ல அந்த அந்த தசரா பெரிய ஒரு அந்த தசரா அந்த அந்த ஃபங்க்ஷன் தசரா என்ன விழா அந்த விழா நடக்க அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வேற லெவல்ல அந்த படமாக்கின விதம் நல்லா இருக்கும். அந்த சினிமோட்டோகிராஃபி உண்மையாக நல்லா இருக்கு. ஜிகே விஷ்ணு தான் இதுல பண்ணியிருக்காரு. பார்ப்போம் படம் பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட நம்ம ரியாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நன்றி. வணக்கம்.